குட் ஈவினிங். 50 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 22 என்ன பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 10:30க்கு ஒரு ஆரஞ்சு, ஒரு ஆப்பிள், 2 எக் வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி வந்து எடுத்துருக்கிறேன். நிறைய பேர் வந்து ஹெல்தி ஸ்நாக் ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வந்து பிளாக் சன்னா கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து 100 கிராம்ஸ் கருப்பு கொண்ட கடலையை வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதை ஒரு மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கை வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு ஆனியன், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, உப்பு 1/4 டீஸ்பூன், அது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு சின்ன பீஸ் சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டையாக பிடிச்சி கட்லெட் ஷேப்க்கு வந்துட்டு திரட்டி ஒரு பிளேட்டில் வந்து வச்சுருங்க. நான் வந்து தோசை தவாவில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃப்ரையிங் பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கட்லெட்டை அதில் வச்சு 2 சைடும் வந்து பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கட்லெட்டுக்கு டிப் எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நான் வந்து வெஜ் மயோனஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். 100 கிராம்ஸ் பன்னீர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூட வந்து 20 மினிட்ஸ் ஊற வச்ச 6 முந்திரி பருப்பு, 2 காஷ்மீரி சில்லி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூட 3 பல்லு பூண்டு, 3 டீஸ்பூன் காய்ச்சின பால், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட வெஜ் மயோனஸ் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு 3:30க்கு தக்காளி சாதம், சன்னா கட்லெட், அது கூட வந்து வெஜ் மயோனஸ் வச்சு வந்து சாப்பிட்ருந்தேன். அன்றைக்கி நைட் வந்துட்டு கிறிஸ்மஸ் கேரல்ஸ் வந்து வந்திருந்தாங்க சர்ச்சில் இருந்து. நைட்டு 8:30க்கு ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் வச்சுருந்த தக்காளி சாதம் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் சாப்பிட்டு அந்த டிவை ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.